அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானை அழைச்சி பாராட்டியிருக்காரு. அது என்னன்றதான் வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் சார்ந்த நிறைய விஷயங்களுக்கு துணையாக அரசு அதிகாரிகள் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளான விஷயமாகவே பார்க்கப்படுது. இதுலயும் குறிப்பா திமுக கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் துணிச்சலாக செயல்படுறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுக கட்சி எந்த மாதிரி செயல்படுவாங்க அப்படின்னா, தனக்கு எதிராக யாராவது செயல்பட்டாலோ இல்லை தனக்கு பிடிக்காதவங்களுக்கு ஆதரவு கொடுத்து பேசினாலோ அவங்கள சிறையில் தள்ளுறதும், ஏதாவது ஒரு வழக்கு போட்டு அவங்களுக்கு சிறையில் கொடுமையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கொடுங்கோல் ஆட்சி தான் பார்த்தீங்கன்னா திமுக கட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு ஏகப்பட்ட பேர் பலியாடாகவும் ஆகியிருக்காங்க. இப்படி இருக்கும்போதும் இந்த மாதிரி மிரட்டல்களுக்கும் தண்டனைகளுக்கும் பயப்படாம அவங்களுடைய கருத்தை முன் வச்சு பேசுற ஒரு அரசு அதிகாரி தான் நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ். ஏற்கனவே பாரிசாலன் முன்னெடுத்த திராவிட ஒழிப்பு மாநாட்டிற்கு பார்த்தீங்கன்னா, திராவிட ஒழிப்பு மாநாட்டிற்கு காவலர்கள் முற்றுகையிட்ட பிறகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, போராடுறாங்க அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு கொடுங்க, இந்த மாதிரி சீல் வச்சு சிறையில் தள்ளுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தா அப்படின்னு காவலர்களை ரொம்ப துணிச்சலாகவும் கேள்வி எழுப்பியிருந்தார் நீதியரசர். இப்படி இருக்கும்போது மக்களுக்கு இடையூறு இல்லாமல் என்ன விஷயத்த பண்ணாலுமே அதுக்கு நீங்கள் பாதுகாப்பு மட்டும் தான் தரணும், நீங்கள் அந்த விஷயத்தை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வகையிலுமே உரிமை கிடையாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் காவலர்களுக்கு அறிவுரையாகவும் உத்தரவாகவும் விட்டிருந்தாரு. அதற்கு பிறகு சின்ன சின்ன விஷயங்களை தொடங்கி பெரிய பெரிய விஷயங்களுக்குமே ஆனந்த் வெங்கடேஷ் கொடுக்கக்கூடிய குரல் அப்படின்றது அதிக அளவில் எதிரொலிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கும்போது சீமான் கூட செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கு அறிவுரை சொன்ன ஒரு நீதியரசர் போலவே நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷும் செயல்படுறாரு. இந்த மாதிரி துணிச்சலான அரசு அதிகாரிகள் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் அப்படின்னும், நீங்க இந்த விஷயத்துல இருந்து மாறிடாதீங்க ஐயா, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் நாங்க துணையாக நிற்போம் அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா ஆனந்த் வெங்கடேஷுக்கு வாழ்த்தையும் நன்றியும் சொல்லியிருந்தாரு. தற்போது சீமானுக்கு அறிவுரையாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொலைபேசி மூலம் அழைப்பு கொண்டு, இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு ஒரு தனிநபராக உங்களுக்கு வரும்போதும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க இறங்கி போராடுறது அப்படின்றது ரொம்பவே பாராட்டத்திற்குரியது அப்படின்னும், இந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்க மாறிடவே கூடாது, நீங்க ஆட்சிக்கே போனாலும் மக்களுக்காக அந்த இறங்கி குரல் கொடுக்குற தன்மையை மாத்திக்காதீங்க, மக்கள் அப்பதான் உங்களை கொண்டாடுவாங்க அப்படின்ற ஒரு அறிவுரையை சீமானுக்கு பார்த்தீங்கன்னா நேரடியாகவே ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சியில நமக்கு நெருக்கமான ஒரு நிர்வாகி பார்த்தீங்கன்னா நம்மளிடம் பகிர்ந்திருக்காரு. சீமான் இந்த ஒரு அழைப்பிற்கு பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னும், இன்னும் களப்பணியில தீவிரமாக வேலை செய்யறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஏன்னா எப்போதுமே ஒரு நபர் நம்மளை பாராட்டும் போதுதான் இன்னும் நம்ம உற்சாகமாக செயல்படுவோம் அப்படின்றது உதாரணம் தான் ஆனந்த் வெங்கடேஷ் சீமானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவுரையாகவும் பார்க்கப்படுது. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த மாதிரி திமுக கட்சிக்கு பயப்படாம தன்னுடைய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.